வாபஸ் வாங்கின உடனே அந்த குண்டாஸ் டிடென்ஷன் ஆக்டை ரெக்கமெண்ட் பண்ண அந்த எஸ்பியையும் அந்த குண்டாஸ் டிடென்ஷன் ஆர்டரில் கையெழுத்து போட்ட அந்த கலெக்டரையும் ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் ஒரே ஒரு நடவடிக்கை கூட அந்த கலெக்டர் மேலேயோ எஸ்பி மேலேயோ எடுக்கவில்லை. ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலைங்க. என்ன காரணம் என்று யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல சிப்காட் வரும். சிப்காட் வந்துச்சுன்னா நிலமெல்லாம் விலையேறும் என்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு வேலு அந்த ஏரியா பூரா நிலத்தை வாங்கி போட்டிருக்காரு. நிலத்தை வாங்கி போட்ட பிறகு அந்த சிப்காட் வந்தால் தானே நிலத்தோட விலை ஏறும். ஏற்கனவே 8 வழிச்சாலை ரத்து பண்ணதுனால அவர் வாங்கி போட்ட நிலம் விலை ஏறல. இப்போ சிப்காட்டும் வராமல் போச்சுன்னா இதனால் வேலு சொல்லித்தான் அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்கிறார். கூச்சமே இல்லாமல் தோளில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நானும் ஒரு டெல்டாக்காரன்னு எத்தனை முறை முதல்வர் பேசியிருக்கிறார், கவனித்திருக்கிறீர்களா?